காவேரி மேலே இருந்து வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ராகினி பயங்கர கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. இதுக்காக இனிமேல் நம்ம இங்கே இருக்கணும், நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இதுக்கும் மேலே இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து காவேரி கெத்தாக சிரிச்சுட்டே வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. ராகினிக்கு இன்னும் கோவம் அதிகமாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அங்கேருந்து ஒரு பவுலில் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன உனக்கு வேணுமா ஐஸ்கிரீம்? சூப்பராக இருக்குது, சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏய் என்ன உனக்கு என்ன திமிரா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. ஏன் எனக்கு எதுக்கு திமிரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு திமிரெல்லாம் எதுவுமே இல்லை. ஆமாம் ஒன்றும் இல்லை, இன்னும் கூடவா நீ இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கேருந்து அப்படியே விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன காவேரி காலையிலேயே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு. எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்ப அவமானம், இங்கே இருக்கவே கூடாது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து எழுந்து கோவமாக போகிறாங்க. விஜய் வந்து கேட்குறாரு. என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பின்ன வேற என்ன, ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை 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 எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்காக சொல்லலைப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன பண்ண ராகினி எழுந்து அவ்வளோ வேகமாக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதுவா நான் ஒன்றும் சொல்லலை பாஸ், எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆமாம் பாவமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அஜயை வீட்டில் வச்சுருக்கோம், அதனால் அவங்க ஒய்ஃபையும் நம்ம இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லை இல்லை நான் எதுக்காக ராகினிக்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை இல்லை சும்மா போட்டு வாங்கின பாஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப திமிர் பிடிச்சவ, அவள் திமிர் அடங்கவே அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அவளாம் வீட்டை விட்டு போக மாட்டா பாஸ், ஏன்னா அவள் வந்து அஜயை கல்யாணம் பண்ணதே என்ன பழி வாங்கணுன்றதுக்காக. வீட்டை விட்டு போயிட்டா எப்படி அவள் பழி வாங்குவா? அதனால தான் அவள் இங்கேயே தான் இருப்பா, சும்மா போயிருக்கா கோவத்தில், இங்கே தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை அந்த அப்பள பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன இவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு, எங்கள் அப்பள பிஸ்னஸில் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு. போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு இன்னும் கூட ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும், ஏதாவது நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா நான் ஸ்டில் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ என்ன பாஸ் உங்களுக்கு சேஞ்ச் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஒரு காட்டாதீங்க பாஸ், என்னால் தாங்க முடியல அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை உனக்கு இன்னும் கூட ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணால் நான் ஃபோட்டோலாம் ஸ்டில் தரேன், நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டோம், லைசன்ஸ் நேற்றே வந்துடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் என்ன கிரெஷன் மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாஸ் இப்படிலாம் சொல்கிறீங்க, எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள் பாஸ், அதெல்லாம் நிறைய செலவாகும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லை நான் வேணா உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், ஆனால் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு, யாராவது ஒரு விஐபியை கூப்பிடு, உங்கள் அம்மா வந்து அந்த விஐபி கிட்ட அப்பளத்தை கொடுக்குற மாதிரி பண்ணால் நல்லா ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி விஐபிக்கு எங்கே போகிறது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. ஓகே சரி ஐஸ்கிரீம் உருகிடுச்சு, மில்க் ஷேக் ஆகிடுச்சு, குடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே குடிக்கிறாங்க. இல்லை உங்களை பார்த்தாலே விஐபியாக தான் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் தான் விஐபி, நீங்களே அப்பளத்தை வாங்க.